செகண்ட் ஹீரோயின் போது நான் செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. சரிங்களா? இப்போ வந்து ஹீரோ ஆயிட்டீங்க, கூட வந்து ஹீரோயினும் பிளாக் அண்ட் பிளாக், நீங்களும் பிளாக். ஏன்னா படத்துலயே வந்து உங்க வைஃப் ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்க ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா? அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க. ஹீரோயின் பண்ணிருக்கீங்க? சத்தியமா தெரியாதுங்க. நான் வந்து இது என் பொண்ணும் பிளாக் போட்டு, நான் கலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒண்ணுதான் டக்குன்னு இருந்ததை எடுத்து போட்டேன். நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமா ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது. ரேண்டமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால யதார்த்தமா அதுதான் போட்டேன். ஆனா நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். பிளாக் வந்தாங்க, நான் அந்த கேள்வி வரும்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட இருந்து வரும் கண்டிப்பா நினைச்சேன். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டு யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. நான் நல்லா இருக்குல்ல, பிளாக் சூப்பரா இருக்கு. பிளாக்லாம் இல்ல தலை, யதார்த்தமா அமைஞ்சிச்சு. நம்ம ஆன்லைன்ல பாக்குறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100% அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட் நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போல, சோகம் இருக்கு போல நினைச்சுப்போம். பட் எல்லாருக்குமே இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து அதை பதிவு பண்றது, அதனால எல்லாமே பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க புதுசு புதுசா யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நெட்டாவது சில விஷயங்கள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியா இருக்கிறது ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது. அடுத்ததா படத்தை பத்தின கேள்விகள் வேணும் தான் இப்ப கேட்கலாம். மேடம், ஹீரோயின் மேடம், இல்ல ஒரு மேட்ரு மேடம், நீங்க பேச வந்தப்போ கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணு இங்க வந்திருக்கிறதுனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம விட்டீங்களோ? இல்ல, அப்படி இருந்தா நான் அவங்க கிட்டே டைரக்டா சொல்லிடுவேன் சார். இல்ல, நாங்க ஆக்சுவலா 2 பேரும் ஃப்ரம் சேலம். நாங்க 2 பேருமே நேட்டிவ். ஸோ we are like very much friends. ஒன்றும் இல்லை சார், அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான். ஓகே ஓகே, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசன் ஆவார் கண்டிப்பா. வாழ்த்துக்கள். கலையரசன் சார், ஒரு கேள்வி. சொல்லுங்க சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் தான் பேசுனீங்க. அப்ப பாக்குறப்ப ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு நேற்று ஒரு டைரக்டர் யாரோ உங்க மேனேஜர் 80 லட்சம் 1 கோடி சம்பளம் கேட்கறீங்க அப்படின்னு வந்தது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளவு கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது. மக்களுக்கு உங்க விளக்கம், ஏன்னா நீங்க ஒரு நல்ல நடிகர். சார் மேனேஜரே கிடையாது சார். அதான் தவறான தகவல் வெளியில. நல்லது, உங்ககிட்ட சொன்னது வேற யாரும், வேற உணர்த்து கலையரசன் கூட இப்ப யூடியூப்ல போட்டா ஒன்னு ட்ரெண்ட் ஆகுது. அவரு செக் பண்ணுங்க. இல்ல சார், நான் வந்து கண்டென்ட் தான் சார். நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார், யாரும் கொடுக்கறதும் இல்லை சார். அதான் உண்மை. என்னன்னா உண்மையா ரொம்ப நல்ல படமா இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார். சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா. நான் வந்து ஒரு காலத்துல 20,000 25,000 தான் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சவன். பட் ஆனா இப்போ நமக்கு இருந்தாலும் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல படிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார். நான் யோசிப்பேன், சில படங்கள் வந்து எவ்வளவு கம்மியா பண்ணி வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் சில படங்கள், அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராம விட்டுருவாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை சார். அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி வர வேண்டிய பணம் வந்தாலும் நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணலாம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இல்ல இல்ல, மக்களுக்காக தான் விளக்கம். டைரக்டர் சார், உங்களுக்கு முக்கியமா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். முக்கியமான ஒரு கேள்வி சார். டைரக்டர் சார், சார் வணக்கம் சார். நீங்க போலீஸ் துறையில இருந்து வந்ததா சொன்னாங்க. இந்த படத்தோட கதை வேற இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க. இப்ப நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா? அதாவது இல்ல யூடியூப் அந்த கண்டென்ட் தானே, அந்த யூடியூப் கப்பல் அந்த விஷயம் தானே? சார் யூடியூப் கப்பல் தான். பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி எதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது. ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்களே, இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் சார் பண்ணியிருக்கோம். மற்றபடி சினிமா அந்த போலீஸ் துறைக்கும் இருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ்காரராக இருந்து இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? உங்களோட பார்வையில நீங்க வந்து சொல்லலாம் இல்லையா? போலீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப நடந்ததுல ஒரு சம்பவம், துயர சம்பவம், அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம். நீங்க அந்த வரதட்சணை பத்தி கேக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அஜித் குமார் சார், ஆக்சுவலி இது என்ன சொல்றது, இது ஆக்சுவலி இது எல்லாருமே இது யாரும் இதை ஏத்துக்க போறது இல்லை. யாரும் இதை ஏத்துக்க போறது இல்லை. ரொம்ப சீரியஸான விஷயம்.
இதுக்கு சரியான நீதி கிடைக்கும்னு நினைச்சுக்கிறேன். மற்றபடி டேரக்டர் சார், ட்ரெண்டிங், ஆனா ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இதை வந்து எப்படி எடுத்துன்னு போறாங்க, மக்கள் எடுத்துன்னு போற விஷயம் தான். கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ஸ்ல தான் எடுத்துன்னு போறாங்க. அதை வந்து ஏதாவது மென்ஷன் பண்றீங்களா படத்துல? சரிதான் சார். இப்போ பாசிட்டிவா போட்டிருக்கிற கப்பல் வந்துட்டு எந்த பாயிண்ட்ல வந்துட்டு நெகட்டிவா மாறுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் ஒரு படமா எடுத்திருக்கோம். மற்றபடி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அது வந்துட்டு ஒரு மூணு பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். ஒன்று, இது போடுற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கேரக்டர், ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மத்தோட ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வேணும், வேற மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க. அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பல் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்களை பற்றி 3 பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே உள்ள இருக்கும். அவங்களுடைய நியாயம், அவங்களுடைய இதெல்லாமே இயலாமை, மற்ற விஷயங்கள் அதில் இருக்கும். ஏ சார், இது சார், ஏன்னா நீங்க சீட்ல சொன்னீங்க செகண்ட் ஹீரோயின் போது நான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. சரிங்களா? இப்போ வந்து ஹீரோ ஆயிட்டீங்க, கூட வந்து ஹீரோயினும் பிளாக் அண்ட் பிளாக், நீங்களும் பிளாக். ஏன்னா படத்துலயே வந்து உங்க வைஃப் ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்க ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா? அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க. ஹீரோயின் பண்ணிருக்கீங்க? சத்தியமா தெரியாதுங்க. நான் வந்து இதை என் பொண்ணும் பிளாக் போட்டு, நான் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒண்ணுதான் டக்குன்னு இருந்ததே எடுத்து போட்டேன். நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமா ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது. ரேண்டமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். ஸோ அதனால யதார்த்தமா அதுதான் போட்டேன். ஆனா நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். பிளாக் வந்தாங்க, நான் அந்த கேள்வி வரும்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட இருந்து வரும்னு கண்டிப்பா நினைச்சேன். ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டு யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. நான் நல்லா இருக்குல்ல, பிளாக் சூப்பரா இருக்கு. பிளாக்லாம் இல்ல தலை, யதார்த்தமா அமைஞ்சிச்சு. கலையரசன் சார், இப்ப சமீப காலமா நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. ஜாலியான வீடியோ போடுறாங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்குது? டேரக்டர் தான் கேட்கணும். பட் என்னன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைன்ல பாக்குறது மட்டும் அது உண்மையும் கிடையாது, அது 100% அது மட்டும் உலகம் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே, இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க. நமக்கே ஒரு செகண்ட் நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போல, சோகம் இருக்கு போல நினைச்சுப்போம். பட் எல்லாருக்குமே இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து அதை பதிவு பண்றது, அதனால எல்லாமே பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க புதுசா யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்போ ஒரு சில விஷயங்கள், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க, கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போடுறாங்க. அது ஜாலியா இருக்கிறது ஓகே, பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது. ஒன் செகண்ட் ஹோல்ட் ஆன் சார். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். அல்ல, இட்ஸ் ஓகே சார். I have a question each to the director, Kalai and Pretty Priya Leya. டைரக்டர் சார், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல், இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலா. ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப்பாங்க, நாட் தட் சேஃப். பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்? ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர். ஏன்னா ஒரு அன்சார்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போறீங்க, உங்களையும் நீங்க பிளஞ்ச் பண்றீங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா சார். இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த பிரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரிமிஸ் தான். இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பாக்குற டெரிட்டரி தான். பட் இதுக்கு நம்ம பாக்குறது மட்டும் உண்மை இல்லை. அவங்க கேமரா ஆன் பண்றது மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, அவங்க என்ன அடுத்து பண்றாங்கிறது நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இதுல ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அடுத்து அந்த கேரக்டர் மூலமா ஒரு டாஸ்க் வரும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் மேட்டர் இல்லை, அந்த டாஸ்க்னால ஒரு கான்சிக்வன்சஸ் அந்த படத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும். இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசா இருக்கும். அது நீங்க கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க, அந்த கண்டென்ட் பின்னாடி இருக்க சைக்காலஜியை இந்த படத்துல பார்ப்பீங்க. ரைட். நெக்ஸ்ட் கலை வந்து ஒரு இமேஜ்ங்கிற ஒரு ட்ராப்ல இல்லாம நீங்க வந்து ரொம்ப ஸ்மூத் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. தட்ஸ் a very pretty thought. ஹிந்தில நானா பட்டேகர் இன்னைக்கும் இமேஜ் லெட்டர் அந்த லெவலுக்கு நீங்க போவீங்க. அண்ட் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரொமான்டிக்கா நீங்க எவ்வளவு தூரம் யூ குட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் along with the Pretty Priya? பிஃபோர் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின், நான் 2-3 பேரை மென்ஷன் பண்ண மிஸ் பண்ண. பிருத்திவி, தேங்க்யூ. பிருத்திவி வந்திருக்கா, சரண் வந்திருக்காங்க, அப்புறம் நம்ம ஹரி வந்திருக்கா போல. ரொம்ப நன்றி. சாரி பிருத்திவிக்கு அவனிக்கலடா மச்சி, லவ் யூடா, சாரிடா. பீயிங் எ பிக் ஆக்டர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். ஜென்ரலா ஆக்டிங் தான் சார். அது வந்து
இன்வால்மெண்ட்னா இமேஜ் ட்ராப்ல இல்லாம ஒரு கான்ஷியஸ் டிசிஷன். அதெல்லாம் எதுவுமே யோசிச்சதே கிடையாது சார். நமக்கு படம் ஐ வாண்டட் டு பி ஆல்வேஸ் டைரக்டர்ஸ் ஆக்டர். வந்து டைரக்டர் என்ன சொல்றாரு நம்ம கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நமக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, நம்ம அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு தான் சார். கொஞ்சம் என்னன்னா அதுக்குன்னு ஏன்னா இப்போ டக்குன்னு இப்போ லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன், இப்போ செத்துட்டா மாதிரியே நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அந்த கதையை சொல்றாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாம உண்மையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு, ஜென்வனா ஃபீல் ஆகுது அப்படின்னா மட்டும் பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார். அவ்வளவுதான். இத்தனை நாள் அது கூட ரொம்ப யோசிச்சதில்லை. எனக்கு கரெக்டான படமா இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் வந்து அது பண்ணிடுவேன். இமேஜ் அதெல்லாம் தெரியல சார், அதெல்லாம் பெருசா அதுக்கு அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. Priya, you resemble a lot of exterior actor Shashikala 80s-ல. And she also known as Rajini in Telugu. Okay. Ilamikalam, right. So உங்களுக்கு all the youth is there and blossoming with a beautiful co-actor like Kalai. In the experience, how far will you take it? We wish you to sail the boat. உங்களோட அனுபவத்தை கொஞ்சம், the romantic film. And it must have been simple தோன்றது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார், இந்த படம் வந்து இட்ஸ் அன் இமோஷனல் ரோலர் கோஸ்டர். இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு 20 minutes ஆஃப் த ஃபில்ம் மட்டும்தான், ஸ்டார்டிங்ல மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ்ல இந்த படம் பிளே ஆகும். ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்க நான் தான் கிங், அந்த படத்துல வந்து ஃபுல் காமெடி இருக்கும். ஸோ இட் வாஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட கம்பேர் பண்றப்போ. இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட். அதுல வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலா ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலா இருக்கு சினிமால. ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு. இதுல நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்கு அபார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ். பட் ரொமான்ஸ் ஐம் ஆல்சோ கம்ஃபர்டபுள். அதுவுமே என்னோட கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான். ஸோ everything is there in this movie. So it was a great experience working in this. சார் கலை சாருக்கும் அப்புறமா டைரக்டர் ஹீரோயின் எல்லாருக்குமே தான் ஒரு கேள்வி சார். சமீப காலமா பாத்தீங்கன்னா இங்க இருக்கேன் சார் லாஸ்ட்ல, சமீப காலமா பாத்தீங்கன்னா திரைத்துறையில வந்து இருக்கக்கூடிய நடிகர்கள் இல்ல செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஆல் டிபெண்ட் அப்பான் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் சார். இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் நம்பிதான் இப்ப படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஆனா அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒண்ணு என்னன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மிஸ்யூஸ் பண்றாங்க டு டிஃபேம் an ஆர்டிஸ்ட். இது ரெகுலரா நடக்குது. இதுக்கான காரணம் வந்து உங்களை போல நடிகைகள் இயக்குனர்கள் எல்லாருமே தானே. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஏன்னா சில நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்டிஸ்ட காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தர வந்து க்ரூமிங் ஆர்டிஸ்ட் வந்து காலி பண்ற மாதிரி ஆயிடுது. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க சார். கண்டிப்பா அது இருக்குதான் சார். ஏன்னா நீங்க எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதே மாதிரி சோசியல் மீடியால பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு. அது கண்டிப்பா உண்மைதான், அது இருக்குதான். இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட பண்றோம் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணலன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கு வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார். எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமா இருக்கா, அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்தோம். இப்ப சில படங்கள் நல்லா இருக்கு, எதுலையுமே நம்ம பெருசா சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பேசிக்கா படங்களுக்கு என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணி படம் ரிலீஸ் ஆகணும். பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு. சில பெரிய படங்களே சோசியல் மீடியால பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காம போயிருக்கு. ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்கதான் செய்யும். பட் நான் பர்சனலா யோசிக்கிறேன்னா இப்ப இந்த மாதிரி சில படங்கள் ரிவ்யூஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸ்ல வந்து இன்னொரு தமிழ் படம் ஆட் வருதுல, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லா ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு வீக்ல வந்து 3 படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தை இன்னும் 2 படத்தோட ஆட் வருது. அந்த படத்தையும் அவர் காலி பண்றாங்க, இந்த படத்தையும் காலி பண்றாங்க. அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிசினஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பாக்குறேன். அது எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம், ஏன்னா மத்த ஆட்லாம் எப்படியாலும் சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம், மத்த ஆடுலாம் தரதான் போறாங்க. அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மத்தவங்க தரலாம். பட் நம்ம ஃபேமிலியில இருந்துகிட்டு நம்ம ஒரு குடும்பமா இருந்துட்டு நம்மளே திரும்ப அதை பண்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது, அது பிடிக்கல. அதனால எனக்கே ரீசெண்டா ஒரு படம் ரிவ்யூவர்ஸ்க்குலாம் மாதிரி தரணும் போது என்னோட படம் ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன், தலை இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. பட் அது மீறி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவை. பட் ஆனால் ரொம்ப அன்எத்திக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க வந்து இப்போ எக்ஸ்போஷர் கிடைக்கணும், உங்களுக்கு ரீச் ஆகணும் நினைக்கிறீங்க, நீங்க பணம் போட்டுறீங்க, அது ரொம்ப நேர்மையான விஷயம், நீங்க பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்கு நல்லா இருக்கிற மீது அவங்க ஒப்பீனியன் சொல்றாங்க. பட் அது வந்து விமர்சனம் பண்ற விதமோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதுல இன்னொரு நிறைய நம்ம ஃபேமிலி சேர்ந்து இன்னொரு 4 படத்தோட ஆடு வரும்போது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான்.
டைரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த சென்சார் இங்க இருக்கு, சென்சார் அப்படிங்கிறது வந்து மூவிக்கு நிறைய லிமிடேஷன் போட்டிருக்காங்க. ஆனா விஷுவல் மீடியால கப்பிள் விளாகா இருக்கட்டும், சிங்கிள் விளாக்ஸா இருக்கட்டும், சோலோ விளாக்ஸ், இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது. ஒரு லிமிட்டா, எந்த லிமிட்டுமே இல்லாம வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணீங்க? எந்த லிமிட்னு ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் முதல்ல. இப்போ பாருங்க, சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல கெட்ட வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சொல்லிப்போம். பட் இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆயிடுச்சு. அது ரொம்ப குழந்தைகள் கூட அதை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது. ஒரு பர்சனலான விஷயங்கள், பிரைவசியான விஷயங்களை கூட வந்துட்டு கண்டென்ட் ஆக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. சார், இந்த படத்துக்குள்ள நீங்க உள்ள வரதுக்கு எது முக்கிய காரணமா இருந்துச்சு? இல்ல, இந்த ஐடியா தான். இப்ப அவரு முன்னால கேட்ட மாதிரி தான், ஏன் சோசியல் மீடியாவை ரொம்ப இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப நாட் ஓன்லி சினிமா, எல்லா வேற வேற என்ன சொல்றது, எல்லாருமே சோசியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, முன்னால வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மீடியா இருக்கு. நம்ம ஒரு பேப்பர்ல மூவியோட ஆட் கொடுக்கறதுக்கு நம்மலாம் ரொம்ப 90s 2000 இதுலாம். அதுக்கு முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரா தண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க, ஒரு வண்டியில வச்சுட்டு அந்த போஸ்டர் ஒட்டிட்டு போவாங்க. சோ இப்ப எல்லாருமே நார்மலா இருக்கிற எல்லாருமே வந்து எதுல கூடுதலா இருக்காங்கன்னா, யூடியூபை விட எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா இன்ஸ்டாகிராமோ அதுல எல்லாம் போடுறாங்க. பட் இப்ப ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் 8 to மினிமம் ஆவரேஜா ஒரு 10 hours வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்ல. ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா கை போயிருது. அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்ப எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும், எவ்வளவு கால் வந்திருக்குன்னு பாக்குறத நம்ம எடுத்த உடனே வந்து சோசியல் மீடியால போயிட்டு பாக்குறோம். அது எதுக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன பார்க்க போறோம்னு கூட தெரியாது. அது ஒரு நோய் ஆக்சுவலி. அதனால என்னன்னா, அங்கதான் உங்களுக்கு எல்லாம் பாக்குறாங்க போது இப்ப அங்கதான் உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா அதிக பேர் எதுல இருக்காங்களோ ஒண்ணு. அது இது ஒண்ணு. சோ இதுக்குள்ள இருக்கிற இவர் சொன்னதா, இப்ப இவர் நார்மலா பேசும்போது பாத்தீங்கன்னா இவரை வந்து அப்படித்தான், இவரோட தோற்றமா இப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, ஓ இவர் இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் பேசுற கண்டென்ட், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. இப்ப நீங்க இவரோட இவர் பேசாம இருக்கிறாரு, இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது ஒண்ணு, அவர் பேசுற அந்த இன்ஃபர்மேஷன்ல நமக்கு ஒண்ணு புல் ஆகும் இல்லையா, நமக்கு ஒரு விஷயம், ஓகே இது உண்மைதானே, இதுக்குள்ள இவ்வளவு இருக்குதா. இப்ப எல்லாமே நம்ம என்ன பாக்குறோம், ஒரு கண்டென்ட் பாக்குறோம், பார்த்த உடனே அதை அடுத்ததுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். ஆனா அந்த கண்டென்ட் போட்டவன் அதுக்கடுத்து என்ன ஃபேஸ் பண்ணிருப்பாங்கிறதோ, அந்த கண்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலியில ஒருத்தாங்க அவங்களுக்கு என்ன ஆயிருப்பா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அதை நான் சொல்றது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்க்ரோல் தான், ஒரு சின்ன ஒரு தட்டுறதுல அது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுன்னு தான் போயிட்டு இருக்கமே தவிர, அதுக்கு உள்ள இருக்கிற ஒரு பெயின் இருக்கு. அந்த கண்டென்ட் போட்டவங்களே எதுக்காக போட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பெரிய ஹிட் ஆகி பணம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. அது வருமானு கேட்டா தெரியல. சோ அது வர வைக்கிறதுக்கு என்ன இப்படிங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு டார்க் வேர்ல்டு இருக்கு. அதை இவர் கரெக்டா சொல்லிருக்கிறாரு. என்ன அதுதான் இந்த படத்துக்குள்ள சாம்சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. முன்னாடி நீங்க படத்துல நீங்க நல்ல மியூசிக் டைரக்டர், பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க. இப்ப சாம் சிஎஸ் மியூசிக்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்ப கையில 22 படம் இருக்குன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்ப வந்து முன்னாடி படங்கள் எல்லாம் கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காரில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஷோலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப குறைச்சிட்டீங்க. நான் ரிவ்யூல சாம் சிஎஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்ல மட்டும் பாட்டு பிரமாதமா இருக்கும். இப்ப என்னன்னா, இல்ல எங்க ரிவ்யூ எல்லாம் பாக்குறீங்களா, அதையும் எடுத்து அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதுல வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா, சாமியுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு. சோ இங்க ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே. என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்கு, சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்க மட்டும் இல்ல, ஆஸ்கார்ல வரைக்கும் எல்லாமே இருக்கு. சோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றேன். அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும், எவ்வளவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும். சோ நம்ம அதை பண்ணி இங்க இருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்னு அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னவாகுனா, சில படங்கள் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படித்தான் தோணுது. சோ ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏத்துங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி நார்மலா அது வந்து மியூசிக்ல நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம், இல்லைன்னா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமா வச்சுட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்ல வந்து அப்படி மேல பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு, என்ன எதுக்குங்க இவ்வளவு சவுண்டுன்னு. நான் சொல்லவே முடியும் என்னால என்னென்ன படம்னு. நம்ம தியேட்டர்ல உட்காரும்போது நமக்கு இரிட்டேட் ஆகி என்னன்னா இப்படி பண்ண இல்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்கு. சோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் பண்ணிட்டாரு, அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி. அது
ஸோ என்னன்னா இங்க சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமா இருந்தாலும் சில இன்னொன்னு ஒரு தேட்டர்ல அழகான மிக்ஸ் அது ஆக்சுவலி அம்பத்தூர்ல ஒரு தேட்டர், அது எதுன்னு நான் சொல்லல. அங்க இருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க, அங்க போனா ஸ்பீக்கரே ஒர்க் ஆகல, அது வேற லெவல்ல இருக்கு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம எந்த தேட்டர்ல படம் பாக்குறோம் இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து மியூசிக் எல்லாமே மியூசிக் டைரக்டர் கை கூடாதுன்னு நான் சொல்றேன். இது இனிமே நீங்க எழுதுறவங்க இறைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா நீங்க அந்த ஒலிக்கலவை, சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தியேட்டர்ல மல்டிபிளெக்ஸ் நிறைய இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேற, டோட்டலி வேற. அவங்க ரொம்ப மினிமலா இருக்கும், மியூசிக் ரொம்ப மைல்டா இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு 6-7 வச்சுதான் பார்க்க முடியும். நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்கிரீன்ல வேற ஒரு தெலுங்கு படமோ இல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அதை வச்சீங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிருது. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்றாங்க. அவங்க கம்மி பண்ண இங்க என்ன பண்றாங்க, மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏத்துறாங்க. அது ஒவ்வொரு தேட்டர் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இதுக்கு காரணம் நான் இல்ல, எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது, இதுதான் உண்மை. ஆமா, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்து சார். பிரேம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. பிரேம் சாருக்கு மட்டும் இல்ல, அப்படியே பெசன்ட் ரவி சாருக்கும். ஏன்னா நீங்க அதிகம் போலீஸ்காரராக நடிச்சிருக்கீங்க, ஒரு போலீஸ்காரர் படத்துல இப்ப நடிக்கிறீங்க, அதாவது ஒரு பிள்ளை வந்து இப்ப டைரக்ட் பண்ணிருக்காரு. நீங்க அதிக ரவுடியா நடிச்சிருக்கீங்க, சில படத்துல போலீஸாவும் நடிச்சிருக்கீங்க. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? சார், ஒரு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன். ஸோ அதனால ஒருவேளை அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம். மோரோவர் அந்த ஸ்கிரிப்டை என்ன டிமாண்ட் பண்ணுது, ஓ அது வேற. ஓகே, சொல்லி தேங்க்ஸ் தம்பி. ஸோ அதனால வந்து அந்த கேரக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு பிடிச்சிருக்க போது தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஸோ இப்போ அதுக்காகவே தான் இப்போ தாடி வச்சுட்டு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இவரை வந்து நான் பார்க்கும்போது நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட். ஏங்க நீங்கெல்லாம் போலீஸ்ல இருந்தீங்களா அப்படி. ஸோ அதனால அவரோட எழுத்துக்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால இந்த படம் ஒத்துக்கிட்டேன். நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன் அவர் போலீஸ் ஆஃபீஸருங்கன்ட்டு, அது நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ அருமையான ஒரு ரைட்டர் இவர். அவரை வந்து மேலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு பேஷனோட செய்யறதுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே பேஷனோட தான் எல்லாரும் உட்காந்துருக்கோம், எல்லாருமே இருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஷாம் சார், லாஸ்ட் அவுட். ஷாம் சார். சார் வணக்கம். கேள்வி கேட்ட அன்பருக்கு வணக்கம். இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். இதுல என்ன போலீஸ் ஆபீசர் ரவுடி நாய் வேஷம் போட்டு கொலைக்கணும், அவ்வளவுதான் சார் நடிகை. இன்னைக்கு இல்ல சார், நான் 30 வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன் சார். உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார். லக்கி மேன் 95 ஆரம்பிச்சு சார், சந்தோஷப்படுறேன் சார். 30 வருஷங்கிறது சாதாரணம் சார். இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார். செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணிருக்கான் கேரக்டர் பாக்குறோம், அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னு தெரியல சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம், சந்தோஷம் சார். இந்த இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருக்கேன், எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார். நான் இந்த கேரக்டரை தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார். சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார், ரொம்ப கஷ்டம் சார். உண்மையிலேயே அந்த காலத்துல ஏதோ நாங்க சம்பாரிச்சதை ஒழுங்கா சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார். நீ சொல்றதுக்கு இல்ல சார். இன்னைக்கு வர பெரிய நடிகர் இன்னைக்கு பாருங்க, கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் ஹீரோ சார். போவாரு அவரு, டவுட் இல்ல. அவர் பாருங்க, அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். கண்டிப்பா சர்வேல்ங்கிறாரு, சாதாரண விஷயம் இல்ல சார். அவர் இன்டர்னல் இருந்து சொல்றாரு. எனக்கு தெரியும், இன்னைக்கு பஸ்ல இல்ல, என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு, வாடகை வீட்டுல இருக்காரு அவரு. எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி. உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம். அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த சான்ஸை கிடைச்சா அப்படியே போயிட்டே இருக்கும் சார். இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுதலா கேட்டுக்கிறேன், திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார். திறமை இல்லாதவங்க எல்லாம் மேல கொண்டு வராதீங்க சார், தயவு செய்து சார். வேணா சார், நடிப்பு சாதாரண விஷயம் இல்ல சார். நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார், நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம. சும்மா 30 வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார். எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார். நிறைய இடத்துல உயிரெல்லாம் போயிடும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி 8 தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திருப்பி போய் பக்கத்துல நின்று இருக்கேன் சார். சார் ஷார்ட் ரெடி சார், இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார். நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் பிரச்சனை வாங்க சார். ஓகே சார், ஒன்னும் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார். திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட்.
எப்படி போய் பேசுறது? நம்ம இவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம், இப்ப போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிறலாம் நின்றுட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், இந்த மீடியா டைரக்டர்ஸ், பாக்குற டைரக்டர்ஸ், திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார், குரூப்பிசமே வேண்டாம் சார். திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல சார். இவங்கதான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை. அப்படி இல்ல சார், திறமையான எல்லாரையுமே போடுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா. நாங்க சீரியஸா சொல்றதா, இன்னைக்கே சொல்றேன். அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார். வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார். திறமை இதுக்குன்னு வாழ்றவங்களை போடுங்க சார். புதுசா ஒருத்தனை வந்து அவன் ஒன்னும் பெருசா அவனும் பெரிய ஆளா வருது இல்ல, இருக்கிறவனையும் பெரிய ஆளாவா விடுறது இல்ல சார். தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவுக்கு நீங்க தான் சார் கட்டணும். தேங்க்யூ ஆல். ஒன்றும் பண்ண முடியாது சார், தடுக்கவே முடியாது. ரெக்வஸ்ட் நான் ஆர்டரே போடல சார், ரெக்வஸ்ட் பண்றேன் சார், வேற ஒண்ணுமே இல்ல சார். நான் ஆர்டரா சார் போடுறேன். தயவு செய்து திறமையான ஆளுங்களை வளர்த்து விடுங்க. ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பெரிய ஆளு. இன்னைக்கு எங்களை இப்படி பூதம் பண்ணி காட்டுறது நீங்க தான் சார். தயவு செய்து திறமை இல்லாதவங்களை வேண்டாம் சார். அவனுங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார். ஐயோ தெரியும், உலகத்துக்கே தெரியும். தேங்க்யூ சார். சார் ஹலோ சார், இப்ப சவுண்ட் இப்ப சார் சொன்னார்ல, உங்களால இல்ல இன்னொருத்தலான்னு, அதே மாதிரி MS விஸ்வநாதன், மகாதேவன், இளையராஜா எல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க, ரீரிகார்டிங்கும் இப்ப பண்ணாங்க. இப்ப நீங்க வந்து பாட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீ ரீரிகார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே இதாயிடுது. அது இப்ப அந்த பேஷனாவே ஆயிடுச்சு. அதை பத்தி இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்க வந்து பாத்திருக்கீங்க நிறைய. பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்ல வந்தது கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க படம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசா என்ட்ரானதான். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக், எந்த படமும் கமிட் பண்ணல. வேற மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த படத்துக்கு ஒரு வேலை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ண நம்ம தேவைப்படுறோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்ல அந்த மியூசிக் டைரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம், அதனால வந்து நம்ம பண்றோமே தவிர நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானா கமிட் பண்ணி பண்ணது இல்ல. நீங்களா கமிட் பண்ணல, நீங்க பண்ணும்போது பாட்டு மைனஸா இருக்கும்போது உங்களுக்கு பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்றாரு அப்படிங்கிற, நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க. பாட்டு நல்லா பண்ணலங்கிற வேர்டு வராது. ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலயும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆயிருக்குது. நார்மலா ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் 10 எவ்ரி வீக்ல நம்மளோட பாட்டு இருக்கும். பட் என்னன்னா, இங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேல பெரிய கோடா ஒண்ணு பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பாக்குறாங்க. அதனால பட் அதுல எனக்கு சந்தோஷம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாங்ஸ் பண்றது இப்ப நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்ல. சாங் நம்ம பண்ணிருக்கோம், பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆயிருக்குது. ஆக்சுவலி அதை தாண்டி என்னன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்ல நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஏஐ இப்ப வந்துருச்சு. இப்ப ஏஐல வந்து யாருனாலும், யார் கையில போன் இருக்கோ அவங்க ஏஐல ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணுமோ. பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஐல கிரியேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் உணர்வு பூர்வமா பண்ண முடியுமான்னு கேட்டா அது பண்ண முடியாது. ஸோ ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாவே சொல்றேன். நீங்க சாங்ஸ்ங்கிறது வந்து படங்கள்ல இருக்கும், பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. சார், அப்புறம் டைரக்டருக்கு ஒரு கேள்வி, அது ஹீரோ கூட சொல்லலாம். இப்போ அவரு பஷீர் ரவி சார் சொன்னாரு, அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங் சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க, பட் எல்லாமே ரகசியமாக தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு கூட இது வந்து ஓப்பனா பேசவே இல்லை. சாம் சார் சொன்ன போது எனக்கு அந்த படத்துல அப்படி ஆச்சு, இந்த தியேட்டர்ல அப்படி ஆச்சு அப்படி சொன்னாரு. அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணாரு, இந்த நடிகர் அப்படி பண்ணாரு, உறுப்பிசம் வச்சிருக்காங்க அப்படி. இந்த படத்துக்கு ட்ரெண்டிங்னு வச்சுட்டு நீங்க ஏன் ஓப்பனா பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க. ஏன் ராஜினாமா பண்ணீங்க? எதுக்காக இந்த படத்தை எடுத்தீங்க? எந்த நடிகர் வந்து குரூப்பிசம் பண்றாங்க, எந்த டைரக்டர் பண்றாங்க, எந்த தியேட்டர்ல அப்படி பண்ணாங்க? அப்புறம் தியேட்டர் பேர் சொல்லிட்டாரு, பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த ரகசியமா இருந்தாங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுங்க சார். அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்ல. என்னன்னா, இப்ப நம்ம இப்ப என்ன சொல்றது சார், இப்ப நான் இன்னைக்கு ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன், நீங்க என்ன கிழிஞ்ச சட்டை போட்டேன்னு சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க கிழிஞ்ச சட்டை போட்டீங்கன்னு சொன்னது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். நாளைக்கு நான் ஒரு நல்ல சட்டை போட்டுடலாம். சோ அந்த தியேட்டர் வந்து அன்னைக்கு பிரச்சனையா இருந்திருக்கலாம், அவங்க இப்ப வேற ஸ்பீக்கர் மாத்திருக்கலாம். சோ என்னன்னா, இங்க நம்ம சினிமா இன்னையோட முடிஞ்சு போறது இல்லை சார். ஆக்சுவலி நீங்க கேட்டது தியேட்டருக்கு சொல்றேன் சார். இப்ப நீங்க இன்னைக்கு நான் அந்த தியேட்டரை பத்தி வர சொல்லிடலாம், நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது. இது வந்து அதுக்கு பயந்தெல்லாம் நான் சொல்லல சார். இங்க தவறுகள் எல்லாருமே பண்ணுவாங்க சார், எல்லாமே தவறு திருத்திக் கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க திரும்ப திரும்ப தவற ஒரு 5 தடவை நீங்க தவறுகள் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க மாறலன்னா நம்ம நீங்க அதை தப்புன்னு சொல்லுங்க சார். இது வந்து சின்ன சின்ன ஓட்டை. இப்ப நீங்க ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வாழ்க்கையா அவருக்கு இப்ப நல்லா
இல்ல சார், நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டா தான் சொல்றோம். இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னு. அது இப்ப என்னுடைய டார்கெட் வந்து அது சொன்னவங்களும் அந்த தியேட்டர் கிடையாது. இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம், அவ்வளவுதான். யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்க கூடாதுங்கிற மனசு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல சார். இது வந்து போலீஸ். தேங்க்யூ. நன்றி. உங்களோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. டைம் ஃபார் குரூப் பிக்சர். Time for the group picture. ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துட்டோம், அடுத்தது விஷுவல்ஸ் எடுத்துடலாம். ஒன்ஸ் அகைன் சார் விஷுவல்ஸ். ஓகேமா? ஓகே, டன். அனைவருக்கும் நன்றி. Thank you, sir.